முதலமைச்சர் சொல்லிருப்பாரு போல, நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. எங்க பார்த்தாலும் விஜய் 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 தான். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. விஜய் எப்படி மாநாடு போறாரோ அதே மாதிரி ஒரு மாநாடு நாமளும் போடணும். விஜய்க்கு வந்த மாதிரி இளைஞர்கள் கூட்டம் வரணும். விஜய் எப்படி மாநாடு செட்டப் போட்டாரோ அதே மாதிரி நமக்கு ஒரு மாநாடு செட்டப் போடணும். விஜய் எப்படி ரேம்ப் வாக் வச்சாரோ அதே மாதிரி நாமளும் ரேம்ப் வாக் வைக்கணும். விஜய் எப்படி காஸ்டியூம் போறாரோ அதே மாதிரி நாமளும் காஸ்டியூம் போடணும். விஜய் எப்படி ரேம்ப் வாக்ல நடந்து வரும்போது 4 பேர் மாலையை தூக்கி போறானோ அதே மாதிரி எனக்கு மாலையை தூக்கி போடணும். விஜய் எப்படி நடந்து வரும்போது 4 பேர் துண்டை தூக்கி போறானோ அதே மாதிரி எனக்கு துண்டை தூக்கி போடணும். விஜய் எப்படி செல்ஃபி வீடியோ எடுக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் செல்ஃபி வீடியோ எடுக்கணும். விஜய் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி நாமளும் பேசணும் கேட்டிருப்பாரு போல. இந்த மதுரைனாலே உடனே ஞாபகத்துக்கு வரது விருதுநகர் சொன்னால நமக்கு நினைவுக்கு வருவது நம்ம வைகை ஆறுதான். பெருந்தலைவர் காமராசன் சொன்னால எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது மதிய உணவு திட்டம். காப்பி அடிக்கலாம் அதுக்குன்னு இப்படியா இல்ல ஈ அடிச்சாங்க காப்பி மாதிரி அங்க பண்ணதை ஒண்ணு விடாம இங்கேயும் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ முதல்வருக்கு அடுத்த முதல்வர் ஆகணும்னு ஆசை இல்ல போல, அடுத்து விஜய் ஆகணும்னு ஆசை போல. அதனாலதான் அவர் பண்றதை அப்படியே ஒண்ணு விடாம பண்ணிட்டு இருக்காரு. இது எப்படி ஒரு கட்டத்து மேல போயிடுச்சுன்னா எல்லா இடத்துலயும் நம்ம தளபதி பேசி முடிக்கும் போது கான்பிடென்டா இருங்க வெற்றி நிச்சயம்னு சொல்லுவாரு. அதையே இவரும் சொல்ல